ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك على محمد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العظيم. புகழனைத்தும் சர்வ உலகத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் வல்லவன் ஒருவனான அல்லாஹுக்கே உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் உயிருள் மேலான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், மேலும் மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே வாழும் காலமெல்லாம் எப்படிப்பட்ட கட்டளைகளை, ஏவல்களை நமது வாழ்க்கையில எடுத்து நடக்கும்படி அல்லாஹ் எவிருக்கின்றானோ அவற்றை எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ் எதை தடுத்திருக்கின்றானோ, எந்த வாழ்க்கையின் பக்கம் நெருங்கவே கூடாது என்பதாக தடுத்திருக்கின்றானோ முற்றிலும் தடுத்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசீகத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். சங்கைக்குரிய மேலானவர்களே, இரக்கமுள்ள அல்லாஹ் உயர்ந்தொரு சீசனை தந்தான். நல்ல பல அமல்களை போட்டு செய்வதற்காக வேண்டி பல அமல்களை செய்தோம். இந்த அமல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அது எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து இருக்க வேண்டும். சங்கையானவர்களே, தொடர்ந்து அந்த அமல்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்றிருந்தால், அதிலே பலகீனம் வராமல் இருக்க வேண்டும் என்றிருந்தால், அதிலே நாம் சந்தர்ப்பங்கள் வரும்போது விடாமல் எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து இந்த அமல்கள் இருக்க வேண்டும் என்றிருந்தால், உலமாக்கள் ஒவ்வொரு அமல்லையும் 5 விடயங்களை சேர்த்து கொள்ளும்படி சொல்லுகிறார்கள். எப்பொழுது எங்களுடைய அமலில் இந்த 5 விடயங்கள் சம்பந்தப்படுமோ, அது சின்ன ஒரு அமலாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் மௌத்து வரைக்கும் செய்து கொண்டிருப்போம். எந்த ஒரு பலகீனமும் உருவாகாது. தனிமையில் இருந்தால் செய்ய மாட்டோம், கூட்டத்தில் இருந்தால் செய்வோம். அப்படி இல்லாமல் சந்தர்ப்பம் எல்லா நிலைமைகளிலையும் எந்த ஒரு அசௌகரியங்கள் இருந்தாலும் அந்த அமல்களை விடாமல் செய்வோம் என்பதாக உலமாக்கள் எழுதுகிறார்கள். அதில் முதலாவது சொல்கிறார்கள், நாம் செய்யக்கூடிய அமல்ல ஈமான் என்ற இறை நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த ஈமான் இருக்கின்றது. இதனால் தான் ஜுமாவுக்கு நேரே காலத்தில் வந்திருக்கிறோம். இதனால் தான் நேற்றிரவு மஸ்ஜித் நிறைய அமல்கள் செய்யப்பட்டது. இதனால் தான் நோன்பு யாருக்கும் தெரியாது நோன்பா இல்லையாண்டு, அல்லாஹுக்கு மாத்திரம்தான் தெரியும் இவர் நோன்பா என்று. எனவே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த நம்பிக்கையால் நோன்பு பிடித்தோம். இந்த ஈமான் இருக்க வேண்டும். இரண்டாவதாக இஹ்திசாப். எந்த அமலை செய்கிறோமோ நன்மையை எதிர்பார்த்து செய்ய வேண்டும். இஹ்திசாப் என்பது செய்யும் போது சிரமமாக இருக்கும், அதுக்கு பின்னால கிடைப்பது அது பல நலவுகள் உள்ளதாக அமையும். உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஒரு தாய் குழந்தை தருக்கின்றது. அந்த தாய்க்கு எவ்வளவு சிரமம். தாம் விரும்பிய சாப்பாடு உண்ண முடியாது, விரும்பிய பிரகாரம் தூங்க முடியாது. ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. 9 அல்லது 10 மாதங்களுக்கு பின்னால் ஒரு குழந்தை கிடைக்கிறார். அது ஆம்பளையாக இருக்கலாம், பொம்பளையாக இருக்கலாம். எனக்கு அவரிடம் எத்தனையோ நலவுகள் மறைந்திருக்கிறது என்ற இதால் வரக்கூடிய சிரமங்களை சுமந்து கொள்வார். இதுதான் இஹ்திசாப் என்பது. எனவே நன்மை கிடைக்கிற ஆதரவுடன் அமல் செய்ய வேண்டும். மூன்றாவதாக இஹ்சான். எந்த அமலை செய்யும் போதும் அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தரா, நீ ஒரு நல்ல காரியம் செய்யும் போது
நீ அல்லாஹ்வை பார்த்து கொண்டு இருப்பதை போன்று செய்ய வேண்டும். வ இல்லம் தக்கும் தரா, அவ்வாறு நீதான் பார்க்கவில்லையா, ஃபஇன்னஹு யரா, அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையில் அமல் செய்ய வேண்டும். நாலாவதாக இஹ்லாஸ் இருக்க வேண்டும். எந்த ஒரு அமல் யாரையும் திருப்திப்படுத்தல்ல. வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், எங்களுக்கு சொல்லப்பட்டது அல்லாஹ்வை வணங்க வேண்டும், தீன கல்லப்பட்டதாக அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். சங்கியானங்களே, இஹ்லாஸ் இல்லாம போகும்போது நாளை கியாமத்து நாளையில இஹ்லாஸ் இல்லாத 3 பேரை கொண்டு தான் நரகமே ஆரம்பிக்க வரும். ஒரு செல்வந்தர் செலவழிப்பார், கியாமத் நாட்டில் கேட்கப்படும், யா அல்லாஹ் நீ விரும்பிய எல்லா பாதையிலும் செலவழிச்சேன். அல்லாஹ் சொல்லுவான், இல்ல லியோ காலிலக்க ஜவாத், நீ ஒரு கொடையாளி, நீ ஒரு பணக்காரன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்கான செலவழிச்சாய். வகது கையில, உலகத்தில் அந்த பேரு உனக்கு கிடைத்து விட்டது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகம் கொப்பர இழுத்து நரகத்தில் போடப்படும். ஒரு முஜாஹித், ஜிஹாதில் ஈடுபட்டவர், காஃபிர்களை கொலை செய்தவர், அல்லாஹ் கேட்பான், நான் உனக்கு பலத்தை தந்த என்ன செஞ்சாய்? யா அல்லாஹ் உன்னுடைய தீனுக்காக நீ போராடினேன், கொலை செஞ்சேன், கொலை செய்யப்பட்டேன். அல்லாஹ் சொல்வான், இல்ல நீ வீரன் என்ற பெயருக்காக வேண்டி செஞ்சாய். அதுவும் உலகத்தில் சொல்லப்பட்டது. முகம் குப்புற இழுத்து நரகத்தில் போடப்படுவார். ஒரு காரி, அல்லாஹ் சொன்ன குர்ஆனை கற்று தந்தேன், யா அல்லாஹ் நீ எங்கெல்லாம் ஓதோன்னு விரும்புறியோ பகலண்டு இரவண்டு பார்க்கல ஓதினேன், இல்ல மக்கள் உன்னை காரி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ ஓதினாய். உலகத்தில் அந்த பேரு கிடைத்து விட்டது. முகம் குப்புற இழுத்து நரகத்தில் போடப்படும். ஹதீஸ சொன்ன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே பயத்துல முட்டு காலில் உட்கார்ந்துருவார்கள். எனவே இஹ்லாஸ் வரும்போது எப்பையும் எல்லா நேரங்களிலும் அந்த அமல்களை செய்வோம். ஐந்தாவதாக தரீகத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறை இருக்க வேண்டும். எத்தனையோ அமல்கள் செய்கிறோம், ஆனால் குர்ஆன் காட்டியதல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியதல்ல. முறை கேடாக நடக்கும் போது பிரதிபலன் உள்ள அமலாக அது அமையாது. எனவே இந்த அஞ்சும் ஈமான், இஹ்திசாப், இஹ்லாஸ், அதே மாதிரி அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கான சிந்தனை, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டின முறை, இது இருக்கும்போது எங்கள் அமல்கள் எல்லா நேரத்திலையும் எங்களுடன் இருக்கும், செய்து கொண்டே இருப்போம். அதே நேரத்தில் எங்களோட வாழ்க்கையில 3 வகையான செயல் வரும் என்றிருந்தால் அல்லாஹ்வை வழிபடுவதிலிருந்து தடுக்கப்படுவோம். அல்லாஹ்வை வழிபடுவதிலிருந்து தடுக்கப்படுவோம். அதில் ஒன்றுதான் கல்லத்து திக்ர், படைத்தவனுடைய சிந்தனை குறைவது. இரவிலையும் பகலிலும் தனிமையிலையும் உள்ளூரிலேயும் வெளியூரிலேயும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிற அந்த சிந்தனை வரும்போது தனிமையில பாவம் செய்வோம், இருட்டில் பாவம் செய்வோம், நாட்டு விட்டு வெளியே போய் பாவம் செய்வோம். ஏன்? அல்லாஹ்வுடைய சிந்தனை குறையும் போது. சங்கியானங்களே, எங்களோட சலஃபுகளிடம் அல்லாஹ்வுடைய சிந்தனை மேலோங்கி இருந்ததனால் ஒரு பாவம் நடப்பதை பயந்தார்கள். ஹசன் அல் பஸ்ரி பெரிய இமாம், கேட்கப்பட்ட இமாம் அவர்களே, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பற்றற்ற வாழ்க்கையின் ரகசியம் என்ன? உங்களுடைய பேச்சு எங்களை நல்லதின் பக்கம் இழுக்கின்றது. உங்களுடைய செயல், அதை பார்த்து நாங்களும் உங்களை போன்று அமல் செய்ய வேண்டும் என்று ஆசை வருது. ஏன் காரணம்? சொன்னார்கள் 4 விடயம். அதுல ஒன்றை சொன்னார்கள், அலிம்து அன்னல்லாஹ முத்தலிஉனி, எனக்கு தெரியும் அல்லாஹ் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். லா யஅஸுபு அன்ஹு மிஸ்காலு தர்ரா, ஒரு அணுவுடைய பாரம் அளவு கூட அல்லாஹ்வுக்கு மறையாது. நபியார் சொன்னார்கள், ஃபஸயரா தபீபன் நம்லத்தி ஸௌதா அல ஸஹ்ரத்தி ஸம்மா ஃபில் லைலத்தில் கல்மா, கடும் இருட்டில ஒரு கருத்த கல்லில ஒரு கருத்த எறும்பு, எறும்பும் கருப்பு, கல்லும் கருப்பு, இருட்டும் கருப்பு, அந்த எறும்புடைய நடை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எங்களுடைய நட விளங்காதா? எங்களுடைய தனிமை விளங்காதா? எங்களுடைய இருட்டு விளங்காதா? சொன்னார்கள், எனக்கு தெரியும் அல்லாஹ் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். ஃபஸ்தஹைது அலா யரானி ஃபீ மஅசியத்தின், ஒரு தவறில் இருக்கும் போது அல்லாஹ் என்னை கண்டு கொள்வது எனக்கு வெட்கமாக இருக்கிறது. இதனால்
என்னுடைய வாழ்க்கையில பாவம் கிடையாது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிற சிந்தனை குறையும் போது வாழ்க்கையில பாவம் ஏற்படும். நபியுடைய காலத்துல சஹாபாக்குடைய காலத்தை பார்த்தால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பயணம் மேற்கொள்கிறார்கள். ஒரு பாலைவனத்தில் இருக்கிறார்கள். பசி, சாப்பிட செல்கிறார்கள். ஒரு ஆட்டை மேய்த்து கொண்டு ஒரு ஆட்டிடைஞ்சன் வருகிறார். அவருக்கும் சாப்பாடு கொடுக்க இல்லை, நான் நோன்பு வைத்திருக்கிறேன். ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த சூடு காலத்துல இந்த பாலைவனத்துல ஒரு ஆட்டிடைஞ்சன் நோன்பு வைத்திருக்கிறாரா? கொஞ்சம் சோதிச்சு பார்ப்போம். ஒரு ஆட்டை தான் எனக்கு விலைக்கு, எனக்குரியதல்ல, இது எஜமான் சொந்தக்காரர் வேறொருவர் தந்துவிடு, எஜமானிடம் கூறு, ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்பதாக. சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தை தான் எந்த கம்பெனியில வேலை செய்கிறோமா, கடைகள்ல வேலை செய்கிறோமா, மேனேஜர் எங்களை நம்பி வைத்திருப்பார், ஏதாவது ஒரு களவு நடக்கும் போது இப்படிப்பட்ட வார்த்தை தான் வெளியாக வேண்டும். அந்த ஆட்டிடைஞ்சன் கேட்டார், யா அஹல் அரப் ஃபஐன அல்லாஹ், எஜமானை ஏமாத்தலாம், அந்த அல்லாஹ் எங்கே போய்விட்டான்? வரலாறு எழுதுகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய முக்கியமான சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை தேடி தேடி செய்யக்கூடிய ஒரு சஹாபி. அவருடைய மரண படுக்கை வரைக்கும், மரண படுக்கையிலும் இந்த வார்த்தை வேலை செய்து கொண்டிருந்தது. ஓ அரபு சகோதரரே, அந்த அல்லாஹ் எங்கே போய்விட்டான் என்பதாக. எனவே மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய சிந்தனை குறையும் போது பாவங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இதனால் அல்லாஹ்வை ஒவ்வொரு நேரமும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவதாக கஸ்வத்துல் கல்ப், பாவம் செய்து செய்து எங்கட கல்பு கல்லாக மாறுறது, இருட்டாக மாறுறது. என்னதான் உபதேசங்கள் கேட்டாலும் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தாது. எத்தனையோ பயான்களை கேட்போம், நல்ல நல்ல பயான்கள் கேட்கிறோம், ஆசையுடன் கேட்கிறோம், ஆனால் பழைய பாவங்கள் வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும். காரணம், பாவம் செய்து செய்து இந்த கல்பு கல்லாக மாறுவது. அஷ்ரஃப் அலி தஹானவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு மனிதனுடைய கல்பு கல் நெஞ்சாக மாறி இருக்கிறது என்பதற்கு 5 அடையாளங்கள் எழுதுகிறார்கள். ஒன்று, அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பவன், நாம் பாவம் செஞ்சா தானே மன்னிக்கிறான். இப்படி சொல்லி சொல்லி எனக்கு தௌபா கிடைக்கும் என்ற நம்பிக்கையில பாவத்தில் ஈடுபடுவார். அவருக்கு தெரியாது அவருடைய மௌத்தொண்டு மறைஞ்சிக்குது. எந்த நிமிஷம் மௌத்து வரலாம். தௌபா இல்லாமல் மௌத்தானால், இரவும் சொன்னேன், ஒரு நன்மைக்காக வேண்டி, ஒரு பாவத்தை அழிப்பதற்காக வேண்டி, மில் அல் அர்லி தஹபா, பூமி நிறைய தங்கத்தை கொண்டு வந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஒரு பாவத்தை குறைப்பதற்கு. இந்த பாவங்களை செஞ்சு கொண்டு தௌபா இல்லாம மௌத்தாம போனா எங்க விமோசனம், எங்க விமோசனம்? சொன்னாருக்கு முதலாவது அடையாளம் தௌபா கிடைக்கும், தௌபா செஞ்சு கொள்ளலாம் என்று பாவத்தில் ஈடுபடுவது. இரண்டாவது அடையாளம், அல்லாஹ் அவருக்கு நிறைய அறிவு கொடுத்திருக்கிறான், குர்ஆன் தெரியும், ஹதீஸ் தெரியும், ஆனா வாழ்க்கையில ஜீரோ. மூணாவது அடையாளம், வாழ்க்கையில இன்னொரு பல அமல்கள் இருக்கும், ஆனால் தூய எண்ணம் இல்ல, இஹ்லாஸ் இல்ல, யாரையோ சந்தோஷப்படுத்த அமல் செய்வாரு, கல் நெஞ்சத்துடைய அடையாளம். நாலாவதாக, அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க, சுகபோகங்களை, உணவு, வாகனம், வீடு, மனைவி எல்லாத்தையும் உபயோகிப்பார், ஆனால் நன்றி செலுத்த மாட்டார், நன்றி செலுத்த மாட்டார். அல்லாஹ் என்னை இப்படி வைத்திருக்கிறானே, தனக்கு மேலுள்ளவர்களை, மேல பறக்கிறவரை பார்ப்பாரு, கீழுள்ளவங்களை பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட முறையில் நடக்கிறது கல் நெஞ்சுடைய அடையாளம். ஐந்தாவதாக, நிறைய ஜனாசாக்கள்ல கலந்து கொள்வாரு, ஆனால் படிப்பினை பெற மாட்டாரு. என்னுடைய சகோதரர், என் வாப்பா உம்மா மௌத்தாயிக்கிறாரு, இதே ஆரடி கபருக்கு நானும் போவேனே என்று படிப்பினை பராமரிப்பது கல் நெஞ்சுடைய அடையாளம். எனவே எப்ப இந்த கல் நெஞ்சாக மாறுமோ நலவை விட்டு தடுக்கப்படுவோம், பாவத்தில் தொடர்ந்து இருப்போம். மூணாவதாக, எங்களுடைய அன்றாட தேவைகள்ல ஹராம் கலப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட ஹதீஸ்ல ஒரு பிரயாணியுடைய துஆவை சொன்னார்கள். ஏனென்றா அல்லாஹ் பிரயாணியுடைய துஆவுக்கு பதில் சொல்கிறான். அவர் யமுத்து யதைஹி இலஸ் ஸமா, 2 கரங்களையும்
வானத்தி பக்கம் உயர்த்தி யா ரப் யா ரப் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார். இவருடைய துஆவுக்கு அல்லாஹ் பதில் சொல்லணும். நபி அவர்கள் சொன்னார்கள், மத்அமு ஹராம், இவருடைய சாப்பாட்டில் ஹராம், மல்பசு ஹராம், உடுத்த ஆடையில ஹராம், மஷ்ரபுஹு ஹராம், குடிக்கக்கூடிய பானத்தில் ஹராம் கலந்த பணம் சேர்ந்திருக்குது. ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, சொன்னார்கள் நபி அவர்கள், ஹராத்தில் வளர்க்கப்பட்டிருக்கிறார். இவருடைய துஆவுக்கு அல்லாஹ் எங்க பதில் சொல்ல போறான்? சயீத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ, அல்லாஹ்ட்ட எனக்கு துஆ செய்யுங்க. எதற்கு? அன்னகூன முஸ்தஜாப துஆ, கேட்டால் கிடைக்கணும். ஒண்ட கேட்டா உடனடி ரிசல்ட். நபி அவர்கள் ஒரு வருஷம் ஹஜ் செய்யுங்கோ, உம்ரா செய்யுங்கோ இல்ல, நபி அவங்க படிச்சு கொடுத்த பாடம் அமல், ஆதிப் தஆமக் தகுன் முஸ்தஜாப துஆ, உங்களோட சாப்பாட மனமானதாக ஹலாலானதாக நீங்க ஆக்குங்கோ, உங்களோட துஆவுக்கு பதில் சொல்லப்படும். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்க பார்த்தோம் சயீத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு துஆ செய்வார்கள், உடனடி பதில். நாங்க கேட்டோம் அதை எப்படி? சொன்னார்கள், என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய சுஃப்ராவுக்கு எந்த உணவு வந்தாலும் யாரிடமிருந்து வந்தது, எவரிடமிருந்து வந்தது, 100க்கு 100 இது சுத்தமானது ஹலால் என்று தெரிஞ்சதுக்கு பின்னால்தான் நான் சாப்பிடுவேன். இதனாலதான் எனது துஆவுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான். சங்கியானங்களே, ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் ஹராம் கலந்த சாப்பாடை உட்கொள்கிறார், ஒரு புடி, ஒரு லுக்மா, லயக்பலல்லாஹு அமல 40 யௌமன், 40 நாளுடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானா. அதனால சங்கியானங்களே, ஹதீஸ்ல இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன், ஹராம் தெளிவு, ஹலாலும் தெளிவு, வ பைனஹுமா உமூரும் முஷ்தபிஹாத், ரெண்டுக்கு மத்தியில சில சந்தேகமான காரியங்கள் இருக்குது. லா யஅலமுஹுன்ன கஸீரும் மினன் நாஸ், மக்கள்ல நிறைய பேருக்கு அது என்ன என்பது தெரியாது. இதனால சங்கியானுகளே, சந்தேகத்துல கை வச்சு ஹராத்துல விழுகிறார்கள். நபி அவர்கள் நல்ல ஒரு உதாரணம் காட்டினார்கள். யாரெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கிறதே, இது ஒரு பாலம் மாதிரி கடந்து போகணும், பாலத்துல இருந்தா அபாயம். நபி அங்க உதாரணம் காட்டினாங்க. சந்தேகத்துக்கு கர்ராஇ யர்ஆ ஹவுலல் ஹிமா, ஒரு ஆடு விவசாய வேலிக்கு பக்கத்தால மேயுது, நல்ல விவசாயம், கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குது, எவ்வளோ லாபம், கோடிக்கணக்கு லாபம். ஆனால் சந்தேகம், சந்தேகமான வியாபாரம். இப்ப வேலிக்கு பக்கத்தில் ஆடு மேயுது, யூஷிக்கு ஐயர் தாஃபி, அந்த ஆடு தலைய போட போகுது, நிச்சயமாக போட்டு தான் ஆகும். யாரு சந்தேகத்துல கை வைப்பார்களோ நிச்சயமாக சந்தேகத்துல விழுவார். சந்தேகமா 100க்கு 100 ஹலால் என்று தெரியும் வரைக்கும் சந்தேகமான வியாபாரத்தில் கை வைக்கவே கூடாது. எங்களோட முன்னோர்கள், எங்களோட சலஃபுகள் எந்த அளவுக்கு ஹராம் ஹலால் விஷயத்தில் பேணுதலாக இருந்திருக்கார். சுப்ஹானல்லாஹ். அஷ்ரஃப் அலி தஹானவி ரஹ்மஹுல்லாஹ் எவ்வளவு பேணுதல். அவங்க ஒரு ஊருக்கு ட்ரெயினில் பிரயாணம் செய்யணும். இந்தியாவில் தெரியும், ஒரு அளவு பாரம் தான் கொண்டு போகலாம், அதுக்கு மேல பாரம் இருந்தால் அதுக்கு எத்தனை கிலோ இருக்குதோ அதுக்கு பணம் கட்ட வேண்டும். அஷ்ரஃப் அலி தஹானவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பொதிகளை நிறைப்பதற்காக சென்றார்கள். அங்கே இருப்பவர் அஷ்ரஃப் அலி தஹானவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுக்கு தெரிந்தவர்கள். ஹஸ்ரத், நீங்க போற கோச்சில் தான் நானும் வாரேன், இதை பற்றி அலத்திக்குள்ள வானம், நான் பார்த்துக்கொள்றேன், போங்க. சரி, நீங்க எங்க இறங்குவீங்க? இந்த இடத்துல. அந்த இடத்துல யாரு பாப்பாரு? அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரை தான் நேர்றாரு, நான் அவர்கிட்ட சொல்வேன், பாப்பா இவருடைய விஷயத்தை நீங்க கவனிச்சுக்கோங்க. அப்படியா? அப்ப அவர் எங்க இறங்குவாரு? அங்கால இறங்குவாரு. அப்ப அவர் சொன்னாரு, மௌலானா அதுக்கு பின்னால பயப்படமான பெய்திரலாம் சொன்னாங்க. இல்ல இல்ல,
நான் அதை விட ஒரு பெரிய ஒரு தூரத்துக்கு போறேன். எங்க? அல்லாஹ்விடம் செல்லுகிறேன். அல்லாஹ் இடத்துல கணக்கு காட்ட வேண்டும். இதுக்கு நீங்க வருவீங்களா? சங்கைக்குரிய மேலானங்களே, எங்கட முன்னோருடைய பேணுதல் இவ்வாறுதான். இந்தியாவில் இருந்தார் மௌலானா ஜமீல் என்ற கூடியவர். அவர் எந்த அளவுக்கு பேணுதல்டா, ஃப்ளைட்ல பிரயாணம் செய்யும் போது அடுத்த பணம் கட்டித்தான் போறாரு. அடுத்த சீட்டுக்குதே எந்த ஒரு பொதியையும் வைக்க மாட்டாரு, கையை கூட வைக்க மாட்டாரு. சொல்வாரு, எனக்குரியதல்ல, இது வேறொருக்குரியவர், எனக்கு ஒரு காலமும் இதுல கை வைக்க முடியாது என்பதாக சொல்வார். சங்கியானங்களே, இந்த அளவுக்கு பேணுதல். ஒரு தடவை அஷ்ரஃப் அலி தஹானவி ரஹ்மஹுல்லா அவர்களிடம் ஒரு மாணவர் வருகிறார். பைய செய்வதற்காக வேண்டி தன்னுடைய சின்ன மகனையும் கூட்டிக் கொண்டு வருகிறார். ட்ரெயின்ல வருகிறார். கேட்டார்கள், நீங்க உங்களோட மகனுக்கும் டிக்கெட் வாங்கினீங்களா? ஓ. மகனுக்கு எத்தனை வயசு? சுமாரா 15 வயசு. ஃபுல் டிக்கெட்டா ஹாஃப் டிக்கெட்டா? ஹஸ்ரத், பார்வையில இவன் வயசு கூட இருந்தாலும் பார்வையில சின்னவரே, அதனால அரை டிக்கெட் தான் வாங்கினேன். சொன்னாரு, நீ என்னோட பைய செய்வது ஹராம், போயிடு என்பதை அனுப்பிவிட்டார்கள். ஏன்? ஃபுல் டிக்கெட் எடுக்க வேண்டிய இடத்துல நீ அரை டிக்கெட் எடுத்திருக்கிறாய். ஒரு காலமும் என்னுடைய பையத் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா 4 மதுஹபத் தோத்துவித்துல ஒரு இமாம். சுப்ஹானல்லாஹ், எங்க இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா உடைய ஒரு மாணவர். அவர்கள் வீட்டில் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா அவர்களை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். சொல்வார்கள், மா ஸில்து முந்து 40 சனா, 40 வருஷமாக நான் தொழுகையில இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா அவர்களுக்கு நான் துஆ செய்கிறேன். சொன்ன ஷாஃபிஈ கஷம்ஸ், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா அவர்கள் சூரியனை போன்று, உலகத்துக்கு சூரியன் எவ்வளவு அவசியமோ இதே மாதிரி தான் இமாம் ஷாஃபிஈயுடைய அவசியம். புகழ்ந்து கொண்டே போறார். ஒரு நாள் தன்னுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக வருகிறார். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹுடைய மகள், வாப்பா இந்த மனுஷனா இவரை புகழ்றாரே, பார்ப்போம் எப்படி நடந்து கொள்ளாரு, என்ன அமல் செய்றார் என்று விழித்திருந்து பார்ப்போம் என்று மகள், ஏன் வாப்பா ஒவ்வொரு நாளும் புகழ்றாரு, ஒவ்வொரு தொழுகையிலும் துஆ செய்றாரு, இவர் என்ன அமல் செய்கிறாரு? இரவு நேரம் வந்தார்கள். இரவு உணவு வைக்கப்பட்டது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முழு உணவையும் சாப்பிட்டார். என்னடா இது, கியாமுல் லைல் தொழணும், இரவுல நிறைய சாப்பிட்டால் எங்க எழும்பலாம், என்ன அதிசயம், கொஞ்சம் கொஞ்சம் இப்போ உள்ளத்துல ஊசலாட்டம், என்ன ஒரு பெரிய இமாமண்டா இவரும் எப்படி சாப்பிடுவாரே, விடுவோம். இரண்டாவது அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவரே அறைக்கு சென்றார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர் அறை கொடுக்கப்பட்டது. இந்த மகள் விழித்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறார், இவர் என்ன அமல் செய்கிறாரு. தஹஜ்ஜுடைய நேரம் எலும்பல்ல, சுபஹுடைய நேரம் இல்ல, வாங்கு சொல்லப்படுது, வுது செய்யும் இல்ல, வந்து தொழுவிட்டாரு. வுது செய்யும் இல்ல, வந்து தொழுவிட்டாரு. என்னடா இது, இவரு இரவு நேரம் தஹஜ்ஜத் தொழவும் இல்லை, அதே மாதிரி இரவு நல்லா தூங்கினாரு, வுது செய்யவும் இல்ல, வந்து தொழுதாரு. வாப்பாட்ட போய் சொன்னாரு, நீங்க புகழ்ந்தீங்களே இமாம், நல்லா பசிந்து, எங்கட பாசல் சொல்றேன்டா, இரவு வச்ச சாப்பாடு எல்லாத்தையும் அடிச்சுட்டாரு. இரவு நல்ல இரா நேரம் தொழுக இல்ல, நல்ல தூக்கம். போதாத்துக்கு சுபஹு வந்து தொழுதாரு, வுது செய்யவும் இல்லை. இமாம் அவர்கள் அப்படியா? இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கிட்ட போனார்கள். சொன்னது, என் மகள் 3 குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். என் மகள் சொல்றான், நீங்க இரவு முழு சாப்பாடையும் தின்றீங்களே. சொன்னாரே, இல்ல, நான் ஏன் முழு சாப்பாடையும் தின்றேன்டா, இது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய வீடு, 100க்கு 100 ஹலாலான உணவு, இதனால ஒன்றே வைக்க கூட எல்லாம் தின்னுட்டேன். சரி, நீங்க இரவு தூங்கிட்டீங்களாங்களே. சொன்னாரு, உங்களோட ஹலாலான உணவை தின்றதால நான் தூங்கல்ல, சாஞ்சு கொண்டிருந்தேன். இந்த ஹலாலான உணவை தின்றதால எனக்கு 72 ஃபிக்ஹ் மஸ்ஹலாவுடைய தெளிவு கிடைச்சி. உங்களோட ஹலாலான உணவை தின்றதால எனக்கு கஷ்டமான 72 மஸ்ஹலாவுடைய தெளிவு கிடைச்சிச்சு ஹலாலான உணவால. சொன்னார், நான் சுப வரைக்கும் தூங்கல்ல, ஆனால் தான் வுது செய்யாமல்
வந்து தொழுதேன் என்பதாக சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். சங்கைக்குரிய மேலானவர்களே, இதுதான் முன்னோருடைய பேணுதல். ஒரு மனிதர் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி வருகிறார். இமாம் அவர்களே, எனக்கு 5 பொற்காசுகள் கிடைக்கின்றது, ஆனா வாழ்க்கையில சஞ்சலம், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. இமாம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பொற்காசிய குறைச்சி 4 வாங்குங்க, செலவுக்கு போதா, கஷ்டம். இமாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? 5 இல்ல 4 வாங்குங்க. 4 வாங்கினார்கள். திரும்ப வந்து சொல்லுகிறார்கள், ஹஸ்ரத் அதே மாதிரித்தான் வாழ்க்கையில பிரச்சனை, சோதனை. சொன்னார்கள் 3 வாங்குங்க. இமாம் அவர்கள் சொல்லத்தை கேட்கணும். 3 பொற்காசுகளை வாங்கினார்கள். வந்து சொல்லுகிறார்கள், ஹஸ்ரத் அவர்களே, இந்த 3 பொற்காசுகளை வாங்கினதுக்கு பின்னால அல்ஹம்துலில்லாஹ் என் வாழ்க்கை ரொம்ப செழிப்பு, என் வாழ்க்கை செலவுகளும் பெருசாக இல்லை, நிம்மதியாக சந்தோஷமா வாழ்றேன் ஹஸ்ரத். அது ஏன் சொன்னார்கள்? நீங்க செய்த கம்பெனியில வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு தகுதி 3 பொற்காசுகள் வாங்குவதுதான். நீங்க மேலதிகமாக 5 பொற்காசுகள் வாங்கியிருக்கிறீங்க, இதனால் அதுல பரக்கத் இல்லை. சங்கியானங்களே, நிறைய பேர் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க இருக்கிறீங்க. 8 ஹவர் வேலை செய்யறோம், போகும்போதும் அரவர் சொனங்கி போறோம், வரும்போதும் அரவர் நேரத்துடைய வாரண்டா, அந்த 1 ஹவர் உங்களுக்கு ஹராம். நீங்க 80,000 சம்பளம் எடுப்பதா இருந்தால் 10,000 சம்பளம், இது ஹராம். பேணுதல கொண்டு வாங்க மேலானங்களே. நிச்சயமாக அல்லாஹ் அமல்கள்ல பெரிய பெரிய இன்பத்தை தருவார்கள். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி மகன் சில அரசியல்வாதிகளிடம் தொடர்பு இருந்தது. அவர்கள் சில மோசமான காரியங்களிலே ஈடுபட்டார்கள். இதனால் அவர்களுடைய ரொட்டி கல்லில் சுடப்பட்ட ரொட்டிகள் வந்துச்சு. வாப்பா சொன்னார்கள், இதை சாப்பிடாதே, இது அநியாயமாக சம்பாதிக்கப்பட்ட சல்லி, இதை திமிஷ்கில் இதை அப்படியே ஆத்துல வீசு. எந்த அளவுக்குண்டா அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் திமிஷ்கில் வாழும் வரைக்கும் அந்த ஆத்தில் உள்ள ஒரு மீனை கூட சாப்பிடல. ஏன்? இந்த அசுத்தமான ரொட்டியை தின்ற மீன் என்னுடைய வயிற்றுகளை பைத்திரப்படாது என்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். சங்கியானங்களே, பேணுதலை மேற்கொள்வோம், ஹராத்தை விடுவோம். நிச்சயமா சத்தியமா அல்லாஹ் பெரிய நிம்மதியை தருவான். உமர் பின் அப்துல் அசீஸ் ஹலாலான குடும்பத்தில் வளர்ந்தவர். வரலாறு தெரியும், நீண்ட வரலாறு. பால், கறந்த பால் போதாதே, தாய் மகளுக்கு தண்ணீர் கலக்க சொல்லும் போது இல்ல, சபையில அமீருக்கு கட்டுப்படுறது, தனிமையில மாறு செய்ய மாட்டேன் உம்மா, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். உமர் அலியா அவங்க ஓல குடிசையில வாழ்றது. தக்குவா பெண் அரண்மனைக்கு மருமகளா செல்கிறார். இவங்களோட பரம்பரையில வந்தவர் தான் உமர் பின் அப்துல் அசீஸ். ஒரு ஆசான், சிறந்த தர்பியத் கொடுத்து வளர்க்கப்பட்டவர் தான் உமர் பின் அப்துல் அசீஸ். அவருடைய காலத்தில் தான் மக்கள் ஜக்காத்தை சுமந்து வருவார்கள். ஜக்காத் பெற தகுதியானவர்கள் இல்ல, சொல்வார்கள் இல்ல இல்ல எனக்கு ஜக்காத் தேவையில்லை. அப்படி ஓனாயும் ஆடும் ஒரே நேரத்தில் மேய்ந்தது அவருடைய வரலாறுல தான். சங்கியானங்களே, ஹிஷாம் பின் அப்துல் மலிக் அவருடைய மாமனார், அவருக்கு பின்னால இவருக்கு ஆட்சி வருது. ஆச்சரிய வரலாறு. சுப்ஹானல்லாஹ். பெருநாள் வருது. அங்க மாமமாருடைய பிள்ளைகள் எல்லாம் பெரிய செல்வந்தர்கள், வகையான உடுப்புகள் எடுத்துக்கொண்டு பிள்ளைகள் வந்து, உம்மா பெருநாள் வருது உம்மா, வாப்பாட்ட சொல்லுங்களே புது ஆடை தச்சு தர சொல்லி வந்தாரு. பிள்ளைகள் புது ஆடை வாங்க தர சொல்ற யாரு? ஜனாதிபதி. சொன்னார்கள், வாங்கறதுக்கு பணம் இல்லையே, ஜனாதிபதியிடம் உடுப்பு தைக்க பணம் இல்லை. மனைவி சொன்னா, எனக்கு குரான்களை தைக்க தெரியும், நேய தெரியும், நீங்க என்ன செய்யுங்க, அடுத்த மாதத்துடைய சம்பளத்தை கொஞ்சம் முட்கூட்டி எடுங்கோ, நாங்க என்ன செய்வோம், இதால குரான்களை நெஞ்சி அந்த பணத்தை கொடுத்துருவோம். நல்ல ஒரு யோசனை. பணிவோட பாண்டாக்காரி செல்வங்களுக்கு பொறுப்பான போய் என்ற சம்பளத்தை கொஞ்சம், அடுத்த மாத்திர சம்பளத்தை கொஞ்சம் முற்படுத்தி தாங்களே என்று சொல்லும் போது அவர் சொன்னாரு, அரசரே ஒரு கடிதம் எழுதி தாங்கோ, உமர் பின் அப்துல் அசீஸ் ஆகிய நான் அடுத்த மாதம் வரைக்கும் உயிரோடு இருப்பேன். கையை தட்டுக்குன்னு வருகிறான். பிள்ளையிடம் வாப்பா
நரக நெருப்பை தாங்க முடியாது. கடனோட போனா மன்னிப்பில்லை, இல்லமாப்பா என்ன விட்டுப்போ அதை பொருந்தி கொள்வோம். வரலாறு படிங்க, பற்றற்ற வாழ்க்கை உண்டாகும். செங்கனில் ஆட்சிக்கு வருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், மரணிக்கும் போது 19 பொற்காசுகள் மட்டும், 11 பிள்ளைகள். அங்க கஃனுக்கும் கபடு தோண்டியவர்களுக்கும் 9 கொடுக்கப்படுது. 9 மிச்சம், 11 பேர் இருக்கிறாங்க, 9 மிச்சம். சொன்னார்கள், என்னப்பா பிள்ளைகளுக்கு விட்டீங்க, ஜனாதிபதி பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்து போறீங்க? நான் அவர்களை தக்வா உள்ளவர்களாக மாத்திக்கிறேன். நல்லவர்களை அல்லாஹ் பொறுப்பெடுப்பான். மௌத்தாகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். பின்னால வந்த ஒரு அரசர் முன்னாள் அரசர்கிட்ட ஏதாவது உபதேசம் செய்யுங்களே கேட்டாங்க. கண்ணால பார்த்ததையா காதால கேட்டது இல்ல, கண்ணால பார்த்தத சொன்னாரே. ஹிஷாமுடைய அப்துல் மலிக்குடைய மருமகன் உமர் அப்துல் அசீஸ் மௌத்தாகும் போது 18 இதுல 9 அங்கால 9 தான் மிச்சம். ஹிஷாமுடைய அப்துல் மலிக் அவங்களோட பிள்ளைகள்கிட்ட பில்லியன் கணக்கு பணம் இருந்துச்சு. ஆனா என கண்ணால பார்த்தேன், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய பிள்ளைகள் எல்லாம் யுத்தத்துக்காக வேண்டி 100 குதிரைகளை கொடுப்பார்கள் ஒவ்வொருத்தரும். ஹிஷாமுடைய பிள்ளைகளை பார்த்தேன், பள்ளி பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார். சங்கியானங்களே, பேணுதல், ஹலால சம்பாதிப்போம். நிச்சயமாக அல்லாஹ் எங்கட வாழ்க்கையை செழிப்பாக்குவான். சந்தேகத்தை விடுங்க, சந்தேகத்தை எடுத்து வீசிங்க. உலமாக்கள் சொல்றாங்க, உங்களோட வியாபாரம் சந்தேகமும் சந்தேகம் இல்லாமக்குதா, ரெண்டையும் விட்டுடுங்க, புதுசாக ஆரம்பிங்க. வாழ்க்கையில கஷ்டமாகத்தான் இருக்கும், சிரமமாகத்தான் இருக்கும். அல்லாஹ் மன் தரக லில்லாஹி ஷைஅன் அஃவலஹுல்லாஹு கைரம் மின். அல்லாஹ்வுக்கான யார் எதை விடுவாங்களோ அதை விட சிறந்ததை கொடுப்பான். யார் ஹராமான சம்பாத்தியம், பேன் இல்லாத சம்பாத்தியம், கொடி கட்ட பறக்கிற மாதிரி கொஞ்சம் காலம் இருக்கும். பின்னால காலத்துல குடும்பத்திலையும் வியாபாரத்திலையும் பல பிரச்சனைகள் இருக்கும். அணுகி கேட்டால் அவர்களே சொல்வார்கள், வல்ல அல்லாஹ் இந்த ரமலான் தந்த பாடமாக யா அல்லாஹ் நல்ல அமல்கள்ல இன்பத்தையும் ஆசையும் தந்திரியா அல்லாஹ், எங்கட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், தெரிஞ்சும் தெரியாம செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிரியா அல்லாஹ், இந்த ரமதான தந்த யா அல்லாஹ், பக்குவமாக அமல் செய்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், ரமதான் எங்களை விட்டு சில தினங்களுக்கு பின்னால் போக போகுது யா அல்லாஹ். எந்த அமலை செஞ்சோமோ இந்த அமல்களை ஏற்றுக்கொள்ளப்பட்ட யா அல்லாஹ் அமல்களாக மாத்திரியா அல்லாஹ். பேனதை தந்திரியா அல்லாஹ், அமல்களில் பேனதை தந்திரியா அல்லாஹ், ஹரா தொட்டைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், தொடர்ந்து ஏனைய 11 மாதத்தையும் தக்வாவுடன் வாழ்ந்து யா அல்லாஹ், தக்வாவுடன் வாழ்ந்து யா அல்லாஹ், கடைசி நேரமும் தக்வாவுடன் மரணிச்ச குற்றங்களை சேர்த்திரியா அல்லாஹ். மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். வ ஆகிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك على محمد أما بعد وقد قال الله سبحانه وتعالى في محكمه تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب أليم وتدخلكم جنات النعيم. ألا فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. بارك لي ولكم في القرآن العظيم، ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. أما بعد، فيا أيها الناس اتقوا الله حق تقاته، ألا وإن خير الحديث كتاب الله
وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشهدهم في أمر الله عمر، واستقم حياء عثمان، وأقضاهم علي، وفاطمة السيدة ساهل الجنة، الحسن والحسين سيد شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله. اللهم اغفر لعباس والذي مغفرة الله لا ذنبا. الله في أصحابي لا تتخذهم غلا من بعدي، ومن أحبهم وبحبي أحبهم، ومن أبغضهم فببغض أبغضهم، وخير أمتي قرني ثم ليلونهم ثم ليلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم وفق لنا لما تحب وترضى، واجعل آخرتنا خيرا من الأولى. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.